சிவபாலனுக்கு என்னடா குறைச்சல்? அவன மாதிரி ஒரு சொக்க தங்கத்தை நீ எங்கேயாவது பாத்திருப்பியா? சொன்னா கேளு. நீ வீராவுக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு நல்ல விஷயம் அவளை சமாதானப்படுத்தி அங்க அனுப்பி வச்சு வாழ வைக்கிறது ஒண்ணுதான். சொன்னா கேளு. நீ என்னதான் தலைகீழ தொங்கினாலும் சரி, என் தங்கச்சி அந்த வீட்டுக்கு போன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா உசுர வாங்குற? சரி, சிவபாலன் வேணாம், அவன் கட்டின தாலியை அவுக்க மாட்டா. இப்படியே அவ கழுத்துல தாலியோட எத்தனை நாளைக்கு அவளை வீட்லயே வச்சிருப்ப? இவளுக்கும் காலகாலத்துக்கு ஒரு புள்ள குட்டின்னு ஆக வேணாமா? நான் கேட்டனா? எனக்கு புள்ள குட்டி வேணும்னு நான் கேட்டனா? சுத்த கோடிக்காரியா இருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? கும்பலன்னு இருந்தா கல்யாணம் கட்டிக்கணும், புள்ள குட்டி பெத்துக்கணும். அதான் உலக நடைமுறை. அந்த மண்ணாங்கட்டி நடைமுறை எல்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த ஆரட்டி பரணி, நான் சொன்னதுதான். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன். அம்புட்டுதான். இதுக்கு மேல நீ பேசாம இரு. விட்டு. ஏய், அதை எப்படி விட முடியும்? இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரலனா சிவபாலனால கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியாதுடி. அவனோட மொத்த லைஃபுமே ஸ்பாயில் ஆயிடும். ஆகட்டும், நல்ல நாசமா போகட்டும். ஏய், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம ஏன் கழுத்துல தாலி கட்டினப்ப இத பத்தி யோசிச்சானா? எந்த தப்பு பண்ணாலும் அதுக்கு தண்டனைன்னு ஒண்ணு இருக்கு. அத அவன் அனுபவிக்கட்டும். எப்படி இப்படி ஈவே இறக்கமே இல்லாம பேசுற? நீ இந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லையே. நான் இப்படிதான். இவ்ளோ நல்ல அவசியம் இல்ல, அதனால பேசாம இருந்தேன். இப்ப அவசியம் வந்திருக்கு, அதனால நான் பேசுதேன். அப்புறம் ஏதோ இன்ஸ்பெக்டர் கிட்ட போயிட்டு ஒரு வாரம் டைம் கேட்டீங்களாமே. எந்த நம்பிக்கையில நீயும் முத்துப்பாண்டி மாமாவும் போய் டைம் கேட்டீங்க? நீ என்ன பேசினாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நிச்சயம் நீ கேஸ வாபஸ் வாங்குவ. உன் மனச மாத்திடலான்னு நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையில தான் நாங்க டைம் கேட்டோம். தப்பான நம்பிக்கை இருக்கலாம் பரணி, மூட நம்பிக்கை இருக்க கூடாது. என் மனச மாத்திரலான்னு நீ நினைச்ச பாரு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய மூட நம்பிக்கை. நான் மாறவே மாட்டேன். ஏட்டி, அத்தை அம்புட்டு பாசமா இருப்பிய. உன் பாசம் அம்புட்டு வேசந்தானா? என்ன என்னைய மடக்கிறதா நினைப்பா? நானும் சிவபாலனும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவ கழுத்துல நான் தாலி கட்டவே மாட்டேன்னு சொன்னானே உன் மருமகன், அப்ப அவன் போட்டதும் வேஷம் தானே. நீ என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். சாபாஸ்ல நீ இப்படியே இருல. இல்லை, இவங்களா நாமலான்னு பாத்துருவோம்ல. நீ கவலையே படாதன. எப்படியும் ஒரு வாரத்துல ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. போடாட்டி நான் விடவே மாட்டேன். நேரா எஸ்பி ஆபீஸ் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அது அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கே நல்லா தெரியும். அதனால எஃப்ஐஆர் போடுறது உறுதி. இவங்க 3 பேரையும் 5-6 வருஷமாவது உள்ள இருக்க போறது நிச்சயம்தான். என்னத்தா இப்படி பேசுத? உன் அக்கா எசக்கி நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? இன்னும் 2 மாசத்துல அவளுக்கு மகப்பேர் வந்துடும். அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதுக்கு அவளுக்கு ஆள் வேணாமாத்தா? என்னத்தா நீ அவளை பாரு, அத்தை அங்க அழுதுகிட்டே கிடக்கா. ஏத்தா, உன் அத்தை நிலைமையை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா. அம்பிட்டு ஏத்தா, உன் அத்தை இந்த வீட்டு பொண்ணு தானே, அவளை ஏன் பழி வாங்கணும்னு நினைக்க? அப்போ எனக்கு அண்ணனை தாண்டி வேற யாருமே கிடையாது. வம்பாடுபட்டு எங்களை வளர்த்தது அண்ணன். எங்களை அண்ணன் எப்பயாச்சும் விட்டு கொடுத்திருக்கா? எங்களுக்காக அது ஊர் உலகத்தையே பகச்சுக்கலையா? நான் எதை வேணா மன்னிப்பேன். எங்க அண்ணனை ஊரு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தினாங்களே, அதை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவங்க படுத்தின அவமானத்துக்கு அவங்கள அனுபவிக்க வைப்பேன். பதிலடி கொடுத்தே தீருவேன். என்னடி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? நீன்னு இல்ல, யாரு சொன்னாலும் நான் கேஸ வாபஸ் வாங்கவே மாட்டேன்.
இவ்ளோ ஏன் என் அண்ணனே சொன்னாலும் அந்த கேஸ நான் வாபஸ் வாங்க முடியாது. ஏட்டி ஏட்டி ம். இதுதானே ஏன் தங்கச்சி, இவ தான் ஏன் வீரா. பார்த்தல என்ன தைரியமா பேசிட்டு போதானே. ஊர்ல எந்த தங்கச்சிக்கும் தைரியம் வராது இப்படி பேச. சம்மத்தோட தங்கச்சிக்கு தான் எப்படி பேசுவாளுவ. தங்கச்சிக்குன்னா எப்படி தாம்ல இருக்குன. ஆமல நீ தாம்ல மெச்சிக்கணும் அவளை. சபாஸ்ல. இத பாருங்க சார், இந்த கேஸ்ல பெயில் கிடைக்கிறதெல்லாம் சாதாரணம். ஆனா கேஸ்ல ஜெயிக்க முடியுமாங்கிறது தான் சந்தேகம். ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் காசை அள்ளி கொடுத்து உங்களை அழைச்சிருக்கு. இதை சொல்லுவா உங்களை கூப்பிட்டேன். சார், நானும் இல்ல, எந்த வக்கீலா இருந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க. அந்த கல்யாணத்தப்ப நடந்ததுக்கு வீடியோ ஆதாரம் இருக்கு. பத்தாக்குறைக்கு நீங்க தான் பஞ்சாயத்தை கூட்டுனீங்கன்னு 100 பேர் சாட்சி சொல்ல வர்றாங்க. அந்த சாட்சி யாருன்னு சொல்லுங்க. நான் போய் ஒவ்வொருத்தரையும் பேசுதேன். இப்போ முன்ன மாதிரிலாம் கிடையாது. சாட்சிகளை மிரட்டினா அதுவே பெரிய கேஸ் ஆயிடும். நான் பெயிலபிள் அஃபென்சிவ். பெயிலே கிடைக்காம உள்ள தூக்கி வச்சிருவாங்க. சவுந்தரபாண்டி சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு. சாட்சி எல்லாம் பக்கவா இருக்கு. கோர்ட்டுக்கு போனா நிச்சயம் தண்டனை உங்களுக்கு. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பிள்ளைக்கும் சேர்த்து தான். ஏன்பா வக்கீலு, வேற வழியே இல்லையா? நாம தோத்துறக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. அப்படின்னா இந்த கேஸே நடக்க கூடாது. அத உங்களால செய்ய முடியுமா? அட்வொகேட் சார், என்ன பேசுறீங்க நீங்க? இன்ஸ்பெக்டர் சார், இது அட்வொகேட்டுக்கும் கிளையண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். நாங்க பேசிக்கிறத தடுக்கவோ மிரட்டவோ உங்களுக்கு உரிமை கிடையாது. தயவு செஞ்சு நீங்க குறுக்க வராதீங்க. இலே வளர்ந்தவனே, ஸ்டேஷன்ல தாலே நீ இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டை பொறுத்தளவுல நீ சாதாரண மனுஷன். அதை தவிர உனக்கு இதுல இந்த கேஸ் என்ன நீ நடத்துத? மகளிர் ஸ்டேஷன் தானே இது. உனக்கு என்ன இதுல வேத்து வடியுது? எக்கட கேட்டு போங்க. எஸ்கே, நான் உள்ள போறேன், காப்பி எடுத்துட்டு வா. இல்ல சிவபாலா, என்ன வேணா நடக்கட்டும், எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன். நானே ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, ஆனா என் மருமக இந்த வீட்டுக்குள்ள வந்து வாழணும், அம்பிட்டு தான் சொல்லுவேன். அப்பாடா, எல்லா தொல்லையும் போயிடுச்சு. ஐயா, இப்ப சொல்லுங்க, புரியல. அது என்ன கேஸே நடத்த விடாம பண்றதுங்கிறது? இதுதான் சார் முக்கியமான விஷயம். கேஸ நடக்க விடாம பண்ணணும்னா அந்த பொண்ணு வீராவை கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும். அதாவது நீங்க எந்த வழியிலாவது பேசி அந்த பொண்ணு வீராவை இந்த கேஸ வாபஸ் வாங்க வைக்கணும். உங்களால முடியுமா? அந்த வெறும் பையன் சமூகத்தை உசு பேத்தி எப்படியாவது இந்த கேஸ வாபஸ் வாங்க முடியாதா? அக்கா, நீ வேற. அந்த வெறும் பையன் ரொம்ப உஷாரா இருக்கானே. ஓ, இப்ப நான் போய் உன்னை உசுப்பி விட்ட விட்டுருவானாவே, அமைதியா தான் இருப்பான். அப்படி இல்லையா, இன்னொரு வழி இருக்கு. என்ன வைக்கலையா? சொல்லுங்க, என்ன வழி? நேரடியாவே வீரா கிட்ட நீங்களே பேசி அப்ரோச் பண்ணுங்க. எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், சிவபாலனோட எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் வாங்கிக்கங்க. இப்ப சொன்னீங்களே, இது நல்ல பாயிண்டா தெரியுது. வீரா அவன் மண்டைய கிளவுறது ரொம்ப ஈஸி தான் நினைக்கேன். சார், வாயால சொன்னா பத்தாது சார். அந்த பொண்ணே இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி அவளே தாலியை கலட்டி கொடுத்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவன் மண்டைய கழுவிட்ட எதை வேணாலும் செய்ய வைக்கலாமே. ரொம்ப முக்கியமா அந்த பொண்ணு இந்த மன வாழ்க்கையில விருப்பம் இல்லைன்னு சொல்றதையும் அந்த தாலியை தானே கலட்டி கொடுக்கறதையும் வீடியோவா எடுக்கணும்.
இப்பலாம் கோர்ட்ல வீடியோ ஆதாரம் தான் செல்லுது. ஓஹோ, அப்படி வேற செய்யணுமோ? ஆமா சார், இதுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு, அந்த பொண்ணா வந்து கேஸை வாபஸ் வாங்கணும். அப்படி இல்லையா அதுவே இந்த வாழ்க்கை வேண்டாம்னு தாலியை கலட்டி கொடுத்துடணும். இது இல்லாம கோர்ட்டுக்கு போகணும்னு வைங்க, நிச்சயமா உங்க 3 பேருக்கும் தண்டனை உறுதி. அவ்வளவுதான் சொல்வேன், பாத்துக்கங்க. நான் வர்றேன். இல்லை ஒத்தோட்டு வக்கீலையா சொன்னது காதல் விழுந்துச்சா? இப்ப என்ன அதுக்கு? என்ன பாபா? இல்ல அவ சொன்னது என்ன நானே செய்ய முடியும், நீ தான் செய்யணும். அது உன் பொறுப்பு. அது நான் செய்யணுமா? என்னத்தப்பா செய்யணும்? நீ அவ காலை பிடிப்பியோ இல்ல அவ கையை பிடிச்சி கதறுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன வேணாலும் செய்யி. ஆனா அவளே இந்த வாழ்க்கை வேண்டாம்னு தாலியை கழட்டி உன் கையில கொடுக்கணும். அந்த மாதிரி பேசி அவகிட்ட இருந்து நீ தாலியை வாங்கணும். போ, நடக்கிறத பேசுப்பா. இல்ல ஆக்கங்கட்டுக்கு இது நடந்துதான் ஆகணும். அவகிட்ட தாலி வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப முக்கியமா அதை நீ வீடியோவே எடுக்கணும். இல்ல நம்ம மொத்த குடும்பமும் ஜெயிலுக்கு போயிடுவோம். பாத்துக்க, இதை நீ செய்யலன்னு வைய, நான் ஒண்ணு நிம்மதியா இருக்க விட மாட்டேன் இந்த வீட்டுல. அதை நீ மனசுல வச்சுக்க. என்னக்கா இது? என் குடும்பமே கடத்திட்டு வந்து இந்த காட்டுல விடுது. என்ன நடக்குதுக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் நான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். தூக்கிட்டு வர சொன்னான்னு சொல்லு. அண்ணன் என் வாயை பொத்தி கை காலை கட்டி போட்டு அள்ளிட்டு வராத குறைதான். பேசாதன்னு மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கான். இல்ல, வீட்டுல நாம எது பேசினாலும் அது அப்பாவுக்கு தெரிஞ்சிருதுல. பத்தா குறைக்கு ஒட்டு கேட்கறதுக்காகவே நம்ம அத்தை அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லாம எடுத்துட்டு வந்துட்டேன். இல்ல சிவபாலா, உன் அக்கா உன் நன்மைக்காக சில விஷயங்களை சொல்ல போதா, அதெல்லாம் என்னன்னு நீ கவனமா கேட்டுக்க. ஐயோ, என்னத்துக்கு இப்படி எல்லாரும் சுத்தி நின்னு கும்மி அடிக்கீங்க? என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களா? ஏட்டி பரணி, டக்குனு விஷயத்த சொல்லட்டி. டே சிவபாலா, விஷயம் நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல சண்முகம் உன் மேல கோவமாவே இருக்கான். ஆனா இந்த வீரா அதை விட உன் மேல கோவமா இருக்கான். வீடேறி வந்து அத்தையையும் சிவபாலனையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனப்போ நான் எம்பிட்டு கெஞ்சின தெரியுமா? படுபாவி, இறக்கமே காட்டலையே. மைனி, உங்க கேஸ்லயாவது அவ பேச்ச மட்டும்தான் கேட்கல. ஆனா என்னைய செருப்பு விளக்கமாறுன்னு அவ அடிக்காத ஆயுதமே இல்ல. நான் பொறுத்துக்கலையா? டேய் இருடா, தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுனா அது உன் கையில தான் இருக்கு. என் கையில கைரேகை மட்டும் தானே இருக்கு. டேய், இது ஜோக் பண்ற நேரமா? இத பாரு, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம குடும்பம் மீளணும். நம்ம சூடாமணி அத்தையோட கனவு நிறைவேறணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. புதுசா நீ என்னத்தக்கா சொல்ல போற? நான் சொல்றதுதான் அவளும் சொல்லுதா. அவகிட்டே கேளு. சரி, நீ சொல்லுக்கா. டேய், நீ இப்போ வீராவை லவ் பண்ணணும். ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்ல, அவ சொல்ற விஷயத்தை பொறுமை கேளு முதல்ல. நீ வீராவை லவ் பண்றது முக்கியம் இல்ல, அவ உன்னை லவ் பண்ணணும். அவளுக்கு உன் மேல காதல் வரணும். அப்படியே காதல் பண்ணி உன் கூட வாழணும்னு ஆசைப்படணும். அப்பதான்
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். நடக்கிறத பேசுக்கா. டேய் சிவபாலா, சண்முகம் என் கழுத்துல கட்டாய தாலி கட்டினப்போ நான் எவ்வளவு கோவமா இருந்தேன்னு தெரியும்ல உனக்கு? அவனை சுட்டு கொல்லவே போயிட்டேன். அதுவும் ஏன் துப்பாக்கியால? அவ்வளவு கோவமா இருந்த என்ன சண்முகம் எப்படி லவ் பண்ண வச்சான்னு பாத்தியா? அப்பா கூப்பிட்டும் நான் அவர் வீட்டுக்கு போகவே இல்லையே. அந்த அளவுக்கு நான் இவன் மேல பைத்தியமா இருக்கேன்டா. என்ன மாதிரி வீரா உன்னை லவ் பண்ணணும், அதுதான் டாஸ்கே. அக்கா, நீ அத்தான செருப்பால அடிச்சிருக்கியா இல்ல நடு ரோட்ல விளக்க மாத்ததான் எடுத்து துரத்திருக்கியா? இல்லல, அது அம்புட்டும் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. அடிச்சா சரி, காரி துப்புனா கூட என்ன, உன் வீட்டுக்காரி தானே அவ. ஆனாலும் அடிச்சாலும் வலிக்குதேக்கா. ஐயோ சிவபாலா, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ துப்புனாலும் தொடச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை நீ கரைக்கணும். அவளை காதல்ல விழ வைக்கணும்டா. எங்க அவளை பார்த்தாலே லவ் வர மாட்டேங்குது, பயம் தான் வருது. அக்கா, அத்தாங்கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் டியூஷன் எடுக்க சொல்றியாக்கா? உன் கழுத்தை கடிச்சு உசுர வேணா எடுப்பான், பரவாயில்லையா? ஆமாக்கா, நானும் அவளை பல விதமா கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அவன் வசிய மாட்டேங்குதாலே. அவளை பார்த்தா எனக்கு பயம் தான் வருது. இல்ல சிவபாலா, முத்துப்பாண்டி மாமாவை பார்த்து நான் என்ன பயப்படாததா? அப்படியே நைஸா பேசி பேசி இப்ப நாங்க நல்லபடியா வாழல. சிவபாலா, எனக்கு அண்ணன் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும். நிச்சயம் நான் அறிவு கூட நல்லபடியா வாழ போறேன். ஆனா இந்த வீரா, அவ மட்டும் இப்படி ஒத்தையா இருந்தா நான் எப்படி அவர் கூட சந்தோஷமா வாழ முடியும்? சிவபாலா, நீ காப்பாத்த போறது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் சேர்த்துதான். நீ ஈஸியா சொல்லிட்ட, ஆனா நான் தானே அடி வாங்குறேன். எலே, பொண்டாட்டி கையால அடி வாங்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்ல. உன் அக்கா சம்முவத்தையே போட்டு எம்பிட்டு அடி அடிச்சிருக்கா தெரியுமா? மா, உடனே ஓவரா ரீல் விட ஆரம்பிக்காத. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். டேய், நான் சொல்றத கேளு. நீ உன் வாழ்க்கையை சரி பண்ண விடாம முயற்சி பண்ற. இனிமே 24 மணி நேரமும் உனக்கு வீராவை காதலிக்கிறது மட்டும்தான் வேலையே. ஆமால, அடிதடி சாதிக்காத அன்பு தாமல சாதிக்கும். கலவரத்தால சாதிக்க முடியாத காதல் தான் சாதிக்கும். இது என் வாழ்க்கையில நான் உணர்ந்த உண்மை இது. ஐயோ அண்ணன், உடனே பஞ்சிடலக்க அள்ளி கொட்டாதன. இப்ப என்ன, அந்த வீராவை என்ன காதலிக்க வைக்கணும், அப்படிதானே? அதுக்காக தானே எம்பிட்டு பேரும் வந்திருக்கோம். சிவபாலா, நீ மட்டும் எப்படியாவது வீராவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறம் நீ கவலையே பட வேண்டாம். நானும் அத்தையும் சேர்ந்து வீராவை பூவை போல பாத்துக்கிடுவோம். இல்லை சிவபாலா, அம்மா சொன்னு தாலியை கட்டுன. தாலி மட்டுமே கல்யாணம் இல்லல, அவளும் நீயும் சந்தோஷமா வாழ்ந்தாதாம்ல, அதுக்கு பேரு கல்யாணம். அம்மா சொல்லுதேன், நீ வீராவை சமாதானப்படுத்தியே ஆகணும்ல. ஐயோ அம்மா, உடனே எதுக்குமா அழுவுற? நான் சொல்லுதம்மா, நான் இன்னைக்கே வேலைய ஆரம்பிக்கிறேன். என் வீராவை என்னோட காதல் வலையில விழ வைக்காம விட மாட்டேன். இது என் மேல சத்தியமா, போதுமா? ரொம்ப சந்தோஷம்ல. அப்பனா ஆசீர்வாதம் பண்ணுமா, நான் இப்பவே கிளம்புறேன். நல்ல அருள். இந்த சபதத்துல ஜெயிச்சு நீ வீராவோட வந்து சேரல. சரிம்மா. என்னல இது, திடீர்னு பக்தி படமா மாறிட்ட? காப்பிய குடி. அண்ணா, நேத்து தான் மொத்த குடும்பமும் என்ன முட்டு சந்தில நிக்க வச்சு வீராவை லவ் பண்ணணும்னு கிளாஸ் எடுத்தீங்க. இப்படி சாமி கும்பிடுறதையும் கேலி பண்ணுதீங்க. ஏலே, சாமிக்கும் இதுக்கும் என்னல சம்பந்தம்? மா இருக்குமா, சாமியை கும்பிடாம எந்த வேலையாவது ஆரம்பிக்க முடியுமா?
இன்னில இருந்து என் வேலையை பாருங்க. இப்ப என்னெல்லாம் செய்ய போகுது? அந்த முருகனோட ஆசீர்வாதத்தோட எங்க அம்மையோட பாசத்தோட இப்படியே போய் வீராவை லவ் பண்ண ஆரம்பிக்க போறேன். அப்படியா? ஆமாமா. ஐயோ என் ஆசை. ஏய், இந்த குளத்திலயா போய் லவ் பண்ண போற? அண்ணா இதுக்கு என்னன்னா, அழகா வேஷ்டி கட்டி திருநூறு பூசி ஒரிஜினல் செந்தூர்காரனா போறேன்னு இது ஒரு தப்பானா? ஏல லூசு போயல, இங்க வால, இந்த புடியில அண்ணே இங்க வா. இந்த கோலத்திலேயே போனா உனக்கு காணிக்க தான் வரும், லவ் வராது. நீரு வார. ஒழுங்கா நல்ல பேண்ட் சட்டையா போட்டுக்கிட்டு ஸ்மார்ட்டா போல. சரி கொழுந்தனாரே, நல்ல டிசைனா பார்த்து பிரம்மாதமான பேண்ட்டும் சட்டையும் வாங்கி உங்க ரூம்குள்ள வச்சிருக்கேன். அத போட்டுக்கிட்டு நல்ல ஸ்டைலா போட்டுக்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கூலிங் கிளாஸும் வேற வாங்கியிருக்கு. சரிங்க மைனி, அண்ணா வரேன்.